நியூஸ் 18 தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 23 நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் மதுரை மத்திய தொகுதி என்பது ஒரு நட்சத்திர வேட்பாளர் தொகுதியாக மாறியிருக்கின்றது. திமுக சார்பில் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போட்டியிடுகிறார். அதே போல அதிமுக சார்பில் புதிய நீதி கட்சியிலிருந்து திரு சுந்தர்சி அவர்கள் போட்டியிடுகிறார். அந்த வகையில் இவங்க இரண்டு பேரையும் எதிர்த்து போட்டியிடக்கூடிய தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய திரு முஸ்தபா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், மதுரை மத்திய தொகுதியை தேர்வு செய்ய என்ன ரீசன் சார்? என்னன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் எல்லா வேட்பாளர்களையும் நேர்காணல் நடத்தி இன்னைக்கு 234 தொகுதி பாண்டிச்சேரி உட்பட வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அவங்க கூட நான் 1.5 வருஷம் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மத்திய தொகுதியில் போய் கலங்காலுங்கன்னு சொன்னார். அவர் அதை சொன்னதை வைத்து நான் மதுரை மத்திய தொகுதியை கலங்குறேன். சார், ஒரு பக்கம் திமுக சார்பில் பிடிஆர் நிற்கிறாரு, மறுபக்கம் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் நிற்கிறாங்க. நீங்க எப்படி வெற்றி பெற போறீங்க சார்? இல்லை, நீங்க சொல்லக்கூடிய திமுகவோட வேட்பாளராக இருந்தாலும் சரி, அவர் ஏற்கனவே தமிழக இந்த மதுரை மத்திய தொகுதியில் ஒரு 10 வருஷம் எம்எல்ஏவா இருக்கிறார். இந்த 10 வருஷம் எம்எல்ஏல இந்த மதுரையில என்ன முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்? தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரா? மதுரை ஒரு கோவில் நகரமாக பார்க்கப்படுது. அப்ப கோவில் நகரமாக பார்க்கப்படுது. எல்லா சுற்றுலாளர்களும் இங்க வந்து அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வராங்க. அதை அந்த சுற்றுவட்டார பகுதியில் அந்த சுற்றுச்சூழல், அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை இவர் சரி செஞ்சிருக்கிறாரா? ஒண்ணுமே 10 வருஷம் ஆட்சி காலத்துல அந்த பிடிஆர் பழனிவேல் நீங்க சொல்லக்கூடிய திமுக வேட்பாளர் ஒண்ணுமே செய்யல. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக ஊழல்ல பாத்தீங்கன்னா பிரபலித்து நிக்குது. இவர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மேயர் 200 கோடி ஊழல் செய்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கீழே இருக்கிற கவுன்சிலர் எல்லாம் இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறார். அப்போ மீண்டும் திமுக மக்களை ஏமாத்துது. அதிமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நடிகருமான அந்த வேட்பாளருமான சுந்தர்சி அவர்கள் அவரை வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்களை பத்தி பேசிருக்க மாட்டார். அதான் மக்கள் பார்ப்பாங்க. சுந்தர்சி அவர்கள் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஈழத்தமிழக குரல் கொடுத்திருக்கிறார், ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்திருக்கிறார், நீட்டில் அனிதாவுக்காக குரல் கொடுத்திருக்கிறார், தூத்துக்குடி விஷயத்துக்கு குரல் கொடுத்திருக்கிறார், இஸ்லாமியர்களுக்கு வக்பு சட்டத்துக்காக குரல் கொடுத்திருக்கிறார், என்ஆர்சி குரல் கொடுத்திருக்கிறார், சிஐக்கு குரல் கொடுத்திருக்கிறார். அப்ப தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கின்றது. சுந்தர்சி போன்ற ஆட்கள்லாம் அரசியலே பேசாம மக்கள் மண் மீதும் மொழி மீதும் ஒரு ஈர்ப்பு இல்லாம களத்துல வர்றதுனால ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களின் முகத்துல அதை பாக்குறாங்க, மக்கள் பாக்குறாங்க. எல்லோருக்குமான கட்சி தாவேகா அப்படின்னு சொல்றீங்க. இப்போ திருச்சி கிழக்குல விஜய் தேர்வு செய்ய என்ன சார் காரணம்? இல்லை, என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 தொகுதியை இன்னைக்கு மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் போட்டிருக்கிறார். அவங்க ஒரு நிர்வாக குழு கூடி ஒரு முடிவெடுத்து 2 தொகுதியை போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கடந்த கால வரலாற்றில் நீங்க மேடம் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிருக்கிறாங்க. இது ஒரு சாயத்துக்கான வேட்பாளராக களம் காண்றாரா, ஒரு மதத்துக்கான வேட்பாளராக களம் காண்றாரா? கிடையாது. அந்த இடத்துல அவங்களோட டிசிஷன் அத்தாரிட்டி எப்படி இருக்கு, இங்க போனா எப்படி இருக்கும்? விஜய் அவர்கள் திருச்சி நீங்க போய் நிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய டெல்டால அவர் பேசக்கூடிய வார்த்தைக்கு எதிரொலிக்கும். இன்னைக்கு பெரம்பூர்ல நிக்கிறாருன்னா சுத்துவட்ட திருச்சியில பூரா எதிரொலிக்கும். நீங்க மதுரையில மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் பேசினா தேனி ராமநாதபுரம் மாவட்டத்திலாம் எதிரொலிக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி போறார். அப்போ திருநெல்வேலி 7ஆம் தேதி திருநெல்வேலி கலங்கான போறார். அப்போ தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற அதை உள்நோக்கம் வைத்து பண்ணிருக்காரு. இது தேர்தல் கமிஷன் இதை முறையாக அங்கீகரிச்சிருக்கு. நீங்க 2 வேட்பாளரை போடலாம், 2 வேட்பாளர் வச்சு கலங்கானு அந்த தேர்தல் கமிஷனுக்கு கூட கொடுக்கிற சரத்தை அவர் ஏற்று நீ கலங்கான்னு பாக்குறேன். இல்ல, பெரும்பாலும் தலைவர்கள்லாம் ஒரு தொகுதியில போட்டியிட நம்ம பார்த்திருக்கோம். இவருக்கு கான்பிடன்ட் இல்லாதனாலதான் 2 தொகுதியில போட்டியிடறதா அரசியல் விமர்சகர்களும் சரி மற்ற அரசியல் கட்சி தலைவரும் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க மேடம் ஜெயலலிதா மாதிரி பெரிய கான்பிடன்ட் தலைவர்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இன்னைக்கு 2011-16 தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா மேடம்க்கு வந்தீங்கன்னா ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. அவங்களே 2 தொகுதியில போட்டி இருக்கிறாங்க. இப்ப போட்டியிட்ட காரணம் இது தேர்தல் விதிமுறைக்கு மீறுதல் கிடையாது, தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டது. தேர்தல் எலெக்ஷன் போர்டே இதை அங்கீகரிக்கிறாங்க நிக்கலாம்னு சொல்லி. அந்த அடிப்படையில் அவர் நின்று போட்டிடுறார். இது நம்ம பயமோ? நான் கேட்கிறேன், இன்னைக்கு விஜய் அவர்கள் களத்துல வந்ததுனாலதான் திமுகவோட பயத்தை மக்கள் பாக்குறாங்களா இல்லையா? விஜய் சார் போடுற மாதிரி பேண்ட்டையும் சட்டையும் போடுறது, அவரை மாதிரியே அந்த ரெட் மேட்ல நடக்கிறது, தொடர்ச்சியாகவே திமுக சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் வெளிக்கொண்டுருவது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களம் மத்திய தொகுதியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுக்க டிஎம்கே டிவிகே என்ற ஒரு அரசியல் களமாக மாறிக்கின்றது. இந்த 5 வருஷ திமுகவின்
ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியா பார்த்திருக்கிறாங்க. அது மாத்துறதுக்கு ஒரு தலைவர் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த தலைவரை விஜய் அவர்களும் பார்க்கறாங்க. முதல் முறையா தேர்தலை சந்திக்க போகுது தாவேகா. அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து 30% வாக்கு இருக்கு, 40% வாக்கு இருக்கு அப்படி சொல்றது எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்தாலும் சரி, திமுக போன்ற இயக்கங்கள் ஆரம்பிச்சாரு, அவங்க கிரவுண்ட்ல வர்றதுக்கு முன்னாடி யாருக்குமே வந்து ப்ரூவன் கிடையாது. இன்னைக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒரு பெரிய கேரியரை விட்டு இன்னைக்கு அவருக்கு வயசு 51, 52 இருக்கும்போது ஒரு அரசியல் களத்துல நான் மக்களுக்காக சர்வீஸ் செய்யறேன்னு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு பத்திரிகையாளர் கிரவுண்ட் என்ன ரியாலிட்டி இருக்கு. நம்ம போற இடத்துலாம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி கூட்டம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியிலும் வேட்பாளர் போடுது, பூத் கமிட்டியை போடுது, பகுதி செயலாளர் போடுது, ஒன்றிய செயலாளர் போடுது, வார்டு செயலாளர் போடுதுன்னா அப்ப இங்க சொல்லக்கூடிய திமுகவுக்கு ஒரு மாற்றாக மிகப்பெரிய இயக்கமாக தமிழக வெற்றி கழகம். எனக்கு திமுகவோட பர்சன்டேஜ் என்ன, இதே 30, 32, இதே அதிமுக பர்சன்டேஜ் மேடம் இருக்கும்போது 40, இன்னைக்கு கடந்த தேர்தல் நிற்கும் போது அது வந்து 19 குறைஞ்சிருக்கு. அப்போ ஒரு திமுக அதிமுக தாவேகான்ற ஈக்குவலுக்கு ஒரு 30 விழுக்காடு வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. ஒரு சர்வே எடுக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் போன்றவங்க கூட ஒரு சர்வே எடுக்காங்க. அந்த சர்வேல வந்து வெளிப்படைத்தன்மை தெரியுது. இன்னைக்கு பெண்கள் ஓட்டு யார் பக்கம் இருக்கு, இளைஞர் ஓட்டு யார் பக்கம் இருக்குன்றது. கடந்த முறை முதல் முறையா வாக்களித்தவர் ஓட்டு யார் பக்கம் இருக்குன்னு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்கு. அதை வச்சு நாங்க அடுத்த சர்வேல 30% இருக்குன்னு சொல்றோம். திருப்பரங்குன்றம் தீபோத்தன் விவகாரத்தில் வந்து அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, பாஜக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய ஸ்டாண்ட் என்ன சார்? விஜய் எதுவுமே அதை பத்தி பேசாம இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புக்கு அந்த தொகுதிக்கு? இல்ல, நான் ஒரு இஸ்லாமியராகவே இதை வந்து ஒரு பொதுவாதியாவே நான் பாக்குறேன். இதுல வந்து இவர்கள் செய்யக்கூடிய அரசியலை வந்து மக்கள் ரொம்ப தெளிவா பாக்குறாங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றம் இஷ்யூல ஒரு இந்து மக்களோ ஒரு இஸ்லாமிய மக்களோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த சமுதாயத்தில் போய் பாத்தீங்கன்னா 2 பேரும் அண்ணன் தம்பியாக மாமா மச்சானாக இந்த ஸ்டில் வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நடத்தக்கூடிய கடையில் அவங்க வியாபாரம் பண்ணும்போதும் இவங்க நடத்தக்கூடிய அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கிளியரா இருக்கு. இதை வந்து யார் வந்து செய்யறாங்கன்னு பாப்போம். நான் கேட்கறேங்க, இதே திருப்பரங்குன்ற இஷ்யூல ஆடையும் கோழியையும் இஸ்லாமியர்களும் நேர்ச்சி கடைக்கு பலியிட செய்யக்கூடாதுன்னு தடை கொண்டு வந்தது இந்த திமுக அரசாங்கம். நீங்க ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு தான் இருந்துச்சு. அப்ப எதுக்காக நீங்க தடையை கொண்டு வரீங்க? எதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக இப்போ திமுக என்னன்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோல் விலை ஏறிச்சா மோடி காரணம், டீசல் விலை ஏறிச்சா மோடி காரணம், இங்க தமிழ்நாட்டில் வந்து ஃபண்டு வரலையா மோடி காரணம். தமிழ்நாட்டில் நான் வந்து மோடியை எதிர்த்தே பூச்சாண்டியை காட்டியும் அரசியல் செய்யறதுனால இந்த தேர்தலுக்கு எப்படி அவங்க ஒரு ஸ்டெண்டை கையில் எடுப்பாங்களோ, நீங்க புல்வாமா போன்ற விஷயங்கள்லாம் பாஜக கையில் எடுத்தது பழக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் திமுக இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை வேண்டுமென்றே வந்து திசை திருப்புது. இஸ்லாமியர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதனால வந்து நாங்க என்ன நினைக்கிறோம்னா, எரியிற புண்ணுல போய் எண்ணெயை ஊற்ற தேவையில்லை. மக்கள் ரொம்ப தெளிவா இங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அமைதி தேவை. இது வந்து தமிழ்நாடு அமைதி பூங்கா. பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போது தமிழ்நாடு அமைதியா இருந்துச்சு. மகாத்மா காந்தியை கொல்லும் போது தமிழ்நாடு அமைதியா இருந்துச்சு. இங்க படிச்ச மக்கள், பன்முகத்தை சார்ந்த மக்கள், அண்ணன் தம்பியாக பழகிற மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இதுல நம்ம ஒரு பெரிய ஒரு கருத்தை சொல்லி 2 பேருக்கும் மோதல் உண்டாக்குவது ஒரு அரசியல் இயக்கத்துக்கு ஒரு தலைவருக்கான வேலை கிடையாது. அவங்க ஓட்டு அரசியலுக்கும் வாக்கு அரசியலுக்கும் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்யுது. இது எங்களுக்கு வந்து வாக்கு அரசியல் இந்த இடத்துல நாங்கள் செய்யல. இங்க மனித நேயத்தை மேம்படுத்தி மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் இதை வந்து அமைதி காக்கிறான்னு பாக்குறேன். ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகல ஒரு சில சிக்கல்லாம் நீடிச்சு. அப்போ விஜய் அவர்கள் வந்து நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா சொல்லி சொன்னாங்க. இப்போ ரொம்ப நீண்ட நாள் கழிச்சு வந்து எல்லா தலைவர்களும் ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகல அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சாங்க. விஜய் அவர்கள் ரொம்ப தாமதமா இப்ப வந்து பாஜக சூழ்ச்சி பண்ணாங்க, நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணனால படம் வெளியாகல அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த தாமதம் சார்? இல்ல, அவர் வந்து ரொம்ப தெளிவா அந்த மேடையில சொல்றாரு. நீ வந்து பாத்தீங்கன்னா இதுல அழுத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அழுத்தம் இருக்குன்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்து கடந்து போறாரு. என்ன கேட்டீங்கன்னா சார், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினித்துறையில இருந்து வர்றாரு. அப்போ இவர் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தை தாண்டி அவர் நடிப்பையே இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களை வந்து தோல்ல துண்டு போட வச்சிருக்கிறார். தமிழக வெற்றி கழக தொண்டர் வந்து அரசியல் மயப்படுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக இன்னைக்கு 234 தொகுதி தேர்தல் திருவிழாவை சந்திக்கிறாங்க. அப்போ மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தேர்தல் திருவிழாவை பத்தி பேசுவாரா, அவர்களை அரசியல் மயமாக்கப்படுத்தி பேசுவாரா, நான் நடிப்பை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஜனநாயகத்தை பத்தி பேசுவாரா? இதுக்கு அழுத்தம் இருக்கு. அதை நான் வந்து பாத்தீங்கன்னா முறையா ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து போயிருக்காங்க. அது சென்சார் போர்டு வந்து திருப்பி காட்சிப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. கோர்ட்டுக்கு போயிருக்கு, திருப்பி இங்கே வந்திருக்கு. இது முறையா சரி செய்வாங்க. நான் கேட்கிறேன், பாஜகவை எதிர்க்கிறேன், பாஜக தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான சித்தாந்தத்தை பேசுறோம், மோடிக்கு எதிரான சித்தாந்தத்தை பேசுறோம், விஸ்வ இந்து பரிஷத் எதிரான சித்தாந்தம் பேசக்கூடிய திமுக
இன்னைக்கு பராசக்தி படத்தை வெளியிடுறாங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப திமுக வந்து பாஜகவோட மிகப்பெரிய கள்ள கூட்டணி வைத்து ஏற்கனவே கூட்டணி வைத்தவர்கள் தானே தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. திமுக நான் கேட்கிறேன், இஸ்லாமியர்களுக்கு ஒரு NIA சட்டம், கடுமையான சட்டம், அந்த சட்டத்தை யார் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்று தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது? இதே திமுக தான் கொண்டு வந்திருக்கு. நீங்க திராவிடம் பேசக்கூடிய திமுக அவர்களோட தகப்பனார் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களின் நாணய வெளியீட்டு விழாக்கு RSSலயே பிறந்து வளர்ந்த கூட்டு வந்து நீங்க நாணயத்தை வெளியிடுறீங்கன்னு சொன்னா அப்போ ஒரு ஸ்டாண்ட் என்ன? முழுக்க முழுக்க RSSோட கள்ள கூட்டணி வச்சிருக்கு திமுக. நாங்க அது கிடையாது, நாங்க அன்னைக்கு எதிர்க்கிறோம், படம் எங்களுக்கு வெளியில வரல, ஜனநாயகம் வெளியில வரல, இது எல்லாம் எங்களுக்கு அழுத்தம் இருக்கு, நான் மக்களை நம்பி நிக்கிறேன்னு சொல்லி தேர்தல் அரசியல் காட்டுறாரு. தமிழக வெற்றி கழகத்திலேயே வந்து ஆதவர்ஜுனா ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. பாஜக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, 90 சீட் அந்த மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா விஜய் அது முற்றிலுமா மறுக்கிறாரு. முன்னுக்கு பின் முரணா இருக்கே சார் இருவரது கருத்துக்களுமே கட்சிக்குள்ளேயே. இல்ல என்னன்னா முதல் தமிழக வெற்றி கழகம் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் களத்துல வரும்போது எல்லாரும் பேசக்கூடிய நிகழ்வு தான். நீங்க வந்து தமிழக வெற்றி கழகம் வந்தால்தான் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும். ஏன்னா மேடம் ஜெயலலிதா அம்மா போட்ட வாக்கு, அதுக்கப்புறமா நம்ம 4.5 வருஷம் வந்து மேடம் சசிகலா அம்மா கொடுத்த ஆட்சியில வந்து நம்ம நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவரை முன்னிறுத்தி நடந்த சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், இதுல எல்லாத்திலயுமே வந்து தோத்து இருக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு ஒரு வெற்றி வேணும்னு சொன்னா கொடி பறக்குது, ஒரு பெரிய கட்சி வரப்போகுது, இதெல்லாம் வந்து அவர் ஒரு மாயத்தையோ ஒரு சிந்தனையோ எடப்பாடி பழனிசாமி இவர் வந்தா நம்ம முதலமைச்சர் ஆக மாட்டோம்னு சொன்னார். டே 1ல இருந்து இவங்க போமா, அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. நீங்க நிறைய பேர் களத்துல பேசுனாங்க, நீங்க 90 சீட்டு தரோம், பேச்சுவார்த்தை நடந்திருக்கும்ல, மறைமுகமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம். இதை முற்றிலும் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் மக்கள் மன்றத்துல தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இன்னொன்னு கூடுதலா சொல்றாரு, கொள்கை ரீதியான எதிரி பாஜக, அரசியல் ரீதியான எதிரி திமுக, பாஜகவோட இருக்கிறாங்க, முழுக்க போக மாட்டாங்கன்னு வெளிப்பாடுல எங்கள்கிட்ட பேசினாங்க. நாங்க இதுல நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு வந்து CBIல அழுத்தம் இருக்கின்றது, ஜனநாயகத்தில் அழுத்தம் இருக்கின்றது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போயிட்டாரு, அந்த CBI அலுவலகத்திலே அமித்ஷாவை பார்த்துட்டாரு, முக்கியமான நிர்வாகிகளை சந்திச்சுட்டாரு, NDAவோட கூட்டணி போகுது, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று திமுக செட் பண்ணி விட்டாலும் நாங்க எங்களுக்கு சுயநலத்துக்காக போக மாட்டோம். நீங்க தான் 10 ரூபா பாட்டில் பிரச்சனைனா உடனே போய் பொருளாதார கூட்டத்துக்கு எந்த முதலமைச்சரும் வராதிங்க, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு 1 ரூபா கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் உதயநிதிக்கு பிரச்சனை போய் நிற்பார். நாங்க அப்படி நிக்கிறவங்க கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்காக பாசிச பாஜகவை கொள்கிறதாக எதிர்க்கிறோம் சொல்லி நிக்கிறார். ஒருபோதும் அந்த மாதிரி கூட்டணி நடக்காது. கூட்டணி பேச்சுவார்த்தை அவங்க ஆசைப்பட்டாலும் இவங்க வந்து அதில் பேசணும்னு பார்க்க. விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையாக கட்சி தொடங்கும் போது 234 தொகுதியும் தனிச்சு போட்டியிட்டாரு, அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றாரு. விஜய் இப்போ தனிச்சு போட்டிடுறாரு, தனித்து விடப்பட்டாரா சார் விஜய்? இல்ல நீங்க தனித்து விடப்பட்டாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க விஜய் அவர்களோட இன்னைக்கு தமிழ்நாட்டில் வரணும்னு நினைக்காதவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? செல்வ பிறந்தகை இந்தியா கூட்டணியில் வரணும்னு கூப்பிட்டார். நீங்க காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இழுப்பறி பண்ணி இன்னைக்கு வந்து ரொம்ப டிலேவா வேட்பாளர் அறிவிச்சு கூட்டணி சண்டை போட்டது. இங்க வந்து யாரு கூட போகணும்னாங்க, அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருந்தது, தேமுதிமுகவோட தொண்டரோட மனநிலை எப்படி இருந்தது, டே பை டே இவங்களோட நோக்கம் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்க ஒரு தூய சக்தி, இந்த தூய சக்தி ஆட்சியை நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், மக்களை நம்பி காலத்தை நினைக்கிறோம். அன்னைக்கு டே 1ல அவர் இந்த விசாலை விக்கிரவாண்டியில சொல்லும் போது கூட நாங்க வர்றவங்களும் அரவணைப்போம், இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வர்றவங்களும் அரவணைப்போம். அப்போ முறையா அவங்க வந்து சரியான விஷயத்துல வரல, அதனால கூட்டணி இவங்க வந்து அரவணைக்கலான்னு எல்லாருக்கும் வேண்டப்பட்டது. மக்களை நம்பி களத்துல நிக்கிறாங்க, மக்களுக்கான சேவையை செய்வா மக்கள் நம்புறாங்க. திரு விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே போட்டி தான் சொல்லிட்டு எல்லா கூட்டங்களிலுமே பெரும்பாலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது சம்பந்தமா திமுக வந்து எந்த ஒரு விமர்சனம் பண்ண மாட்டாங்க, விஜய் விமர்சனம் பண்ண மாட்டாங்க, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல நீங்க திமுக சொல்லக்கூடிய விஷயம் அதிமுகவுக்கு போட்டின்னு கூட சொல்லல, திமுகவுக்கும் டெல்லிக்கும் போட்டி, திமுகவுக்கும் NDAவுக்கும் போட்டி, திமுகவுக்கும் மோடிக்கும் போட்டி. இது அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி வாட்டை அறுவடை செய்யறதுக்கு ஒரு பெரிய நாடகமா தான் பாக்குறேன். கேட்கிறேன், விஜய் அவர்களை பத்தி ரகுபதி பேசலையா, விஜய் அவர்களை பத்தி ராஜகண்ணப்பன் பேசலையா, விஜய் சார்களை பத்தி நீங்க செமிக்கையா வந்து நாட்டோட துணை முதலமைச்சர் உதயநிதி பேசலையா, நீங்க விஜய் அவர்களை பார்த்து நாட்டோட முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செமிக்கையா பேசலையா, அவரை சுத்துற மாதிரியே துண்ட சுத்தலையா? முழுக்க முழுக்க திமுகவுக்கு பயம், அவரை பத்தி பேசிட்டோம்னு சொன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஆயிருமோன்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நாங்க NDAவோட கூட்டணி NDAக்கு எதிராக இருக்கிறோம்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? அதிமுக மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது கூட்டணியை வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்தில் நடக்கும். இன்னைக்கு டெல்லிக்கு யார் பயந்து ஓடணும்?
யார் கட்சி போச்சு மூஞ்ச முன்னா, யார் 10 காரி மாறி போனா, நான் அமித்ஷாவை பார்க்க போறேன்னு சொல்லும்போது அதிமுக அலுவலகத்துக்கு போறேன் யார் சொன்னது? இன்னைக்கு எந்த மாதிரி அதிமுக நிலைமை எப்படி இருக்கு? இன்னைக்கு ஆட்சியில பங்குன்னு சொல்லி மேடம் இருக்கும் போது சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆட்சியில பங்கு தினகரன் அமமுகவோட பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் ஆட்சியில பங்கு இல்ல, எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லுவாரா? அன்புமணி சொல்லுவாரா? ஜி.கே. வாசன் சொல்லுவாரா? ஜான் பாண்டியன் சொல்லுவாரா? திருமாரஞ்சி சொல்லுவாரா? முழுக்க இன்னைக்கு பாஜகவுக்கு அதிமுகவை முழுமையாக இவங்க வந்து பாத்தீங்கன்னா அடகு வச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவா இருக்கு. திமுக ஆட்சியை எதிர்கொள்வதற்கு, மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்கு இன்னைக்கு டிவிக்கே தான் சரியானு சொல்லி போராடலாம் நான் பாக்குறேன். ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு பெண்கள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில. அந்த ஆட்சி மாற்றம் விஜய் சார்னால தான் கொடுக்க முடியும் மக்கள் நம்புறாங்க. விஜய் அவர்கள் திமுக மட்டும் விமர்சனம் பண்றதா தவிர வேற எந்த கட்சிக்கும் அவர் வந்து விமர்சனம் பெருசா ஒன்றும் பண்றதில்ல. அதுக்கு கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சார்? இல்ல, நீங்க நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் திமுக மட்டும்தான் விமர்சனம் பண்ணணும். தமிழ்நாட்டில் யார் ஆட்சி செய்யறா? தமிழ்நாட்டில் ஆட்சி எனக்கு பாஜகவை காட்டி பாஜக 2% வாக்கு. அதிமுக இல்லையே. அதிமுக எடப்பாடி பழனிசாமி உங்களை முதல்ல சுட்டு காட்டின மாதிரி எடப்பாடி பழனிசாமி நான் முகத்தை காமிச்சு நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி வாக்கு சேகரிச்சாரு. மக்கள் கொடுத்த அங்கீகாரம் என்ன? எதிர்கட்சி தலைவராக கொடுத்தாங்க. அவர் உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சாரு, பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சாரு, எல்லாத்தையும் தோல்வியை சந்திச்சாரு. அப்ப முழுக்க மக்கள் எனக்கு களத்தில் இருக்கக்கூடியவர் அதிமுக களம் இல்லைங்க. ஆட்சியாளர்கள் திமுகவா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக 2 விழுக்காடுங்க. இன்னைக்கு திமுக பாஜகன்னு சொல்லி அவர் பாஜக இருக்கக்கூடிய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் நான் 18 விழுக்காடு வச்சிருக்கிறேன்றார். நான் பலாப்பழத்தை கையில கொடுக்க முடியும் ஓபிஎஸ் ஆல, அன்புமணியோட மனைவி கிட்ட மாம்பழத்தை கொடுக்க முடியும், தினகரன் அவர்கள்ட்ட வந்து குக்கரை கொடுக்க முடியும், நானும் மெகா கூட்டணி அமைக்க முடியும்னு சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா 18% காட்டுறாரு. ஒண்ணுமில்லாத பாஜக நாங்க விமர்சிக்கணும், ஒண்ணுமில்லாத அதிமுக நாங்க விமர்சிக்கணும். அப்ப தமிழ்நாட்டுக்கு மக்கள் விரோத ஆட்சி 5 வருஷம் பாலாரும் தேனாரும் ஓடுனாங்க, சரி செய்யல. இந்த ஆட்சி அகற்றணும்னா இந்த ஆட்சி செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மன்றத்தில் போய் எடுத்து வச்சு நீதியை கேட்கணும். அதை வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சரியாக கையாளுறான்னு பாக்குறேன். உங்களுக்கு நீங்க இந்த தொகுதியில வெற்றி பெற்றா நீங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுவீங்க? உங்களுடைய திட்டம் என்ன சார்? இல்ல சார், முழுக்க இந்த தொகுதியில வந்து வெற்றி பெற்றா மதுரை மக்களுக்காக, மதுரை மத்திய மக்களுக்காக நான் வந்து தொடர்ச்சியா வந்து குரல் கொடுப்பேன், பேசுவேன். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இங்க இருந்தே நாங்க வந்து சரி செய்வோம். நம்ம மக்கள் என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்களுக்கான வாக்குறுதியை நான் ஒவ்வொரு வட்டத்துக்கும் போவேன். நீங்க பார்க்க போறீங்க என்னென்ன அந்த வட்டத்துல வந்து குறைபாடு இருக்கின்றது. சில இடத்துல பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆள் தேவைப்படுது, சில இடத்துல கிரவுண்ட் இல்ல, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வரணும்னு சொல்லி மக்களோட கோரிக்கை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பூங்காவை கொண்டு வந்திருக்காங்க, கேட்டா மாத்த முடியாதுன்னு அவங்க ஒரு களம் சொல்றாங்க. ஆனா இதே சென்னை சிட்டியில மேடம் ஜெயலலிதா மேடம் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க சட்டமன்றம் கொண்டு வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலா மாத்தி அங்க ரன் ஆயிட்டு இருக்கு, அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கான எந்தெந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராமிஸை நாங்க கொடுப்போம், கொடுக்கக்கூடிய ப்ராமிஸை நாங்க நிறைவேற்றுவோம். இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு, முழுக்க இன்னைக்கு ரோடு புறம் காவா ஓடிட்டு இருக்கு. எங்க பிரச்சாரம் போனாலும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது முறையா வந்து ப்ராமிஸ் கொடுத்த முன்னால் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்கள் நிறைவேற்றல. மக்கள் மன்றத்தில் சொல்லி நாங்க வந்து வாக்கு சேகரிப்போம். மதுரை மக்களுக்காக, மதுரை மத்திய மக்களுக்காக தொடர்ச்சியா கொடுக்கும்.